Hi friends, welcome to TamilTechAcademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் நேம்ஸ். ஸோ போன வீடியோவில் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வேரியபிள் நேம்ஸ் அதை எப்படி நேம் பண்ணுறது, அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். போன வீடியோவில் நான் 4 வேரியபிள் அசைன் பண்ணியிருந்தேன். அதில் 4 ப்ராக்டிசஸ் அதை நான் மிகவும் கவனமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களால் ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தேவைப்பட்ட வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தியேட்டர் கவுண்ட் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு வேரியபிள் நேம் படிக்கும்போது ஒருவருக்கு அந்த வேரியபிள் என்னங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக அவருக்கு புரியணும். அதுதான் வேரியபிள் நேமோட அழகு. ஸோ நம்ம தியேட்டர் கவுண்ட் அப்படிங்க போடும்போது அவருக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், இவன் எத்தனை தியேட்டர் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பேசுகிறாங்க. அதை பார்த்தானுமே அவர் எதையுமே யோசிக்க தேவையில்லை, வேறு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூவி அப்படின்னா கண்டிப்பாக படத்தோட பேர், அதை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அவர் புரிஞ்சுக்குவார். சில பிகினர் ப்ரோக்ராமர்ஸ் கிட்ட சில கெட்ட பழக்கம் இருக்குது. அதுதான் இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ மூவி நேமுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுப்பாங்க, எம்என் அப்படின்னு கொடுப்பாங்க. எம்என்னுங்கிறது அவர் ப்ரோக்ராம் எழுதுன அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து வெளியில் படிக்கிற மற்றவங்களுக்கு அந்த என்ன வேரியபிள் அப்படிங்கிறதே அவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஸோ எம்என் என்று யூஸ் பண்ணுறது கொஞ்சம் மோசமான ஒரு நேம். அதை தவிர்த்து நான் பார்த்துருக்கேன் M1 அப்படின்னு போடுவாங்க. ஸோ M1 அப்படின்னு போட்டால் அப்போ M2 எங்கே அப்படின்ட்டு நம்ம யோசிக்க தோணும். M1 M2 அப்படின்லாம் பேர் வைக்கும்போது அது யாருக்குமே புரியாது. ப்ரோக்ராம் எழுதுகிற நம்மளுக்கும் சில நேரத்தை கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளுடைய லைன்ஸ் கூட திருப்பி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது M1னா என்ன, M2னா என்ன அப்படின்னு யோசிக்க தோணும். அதே நம்ம தெளிவாக இந்த மாதிரி மூவி நேம், தியேட்டர் கவுண்ட் அப்படின்னு போடும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம சின்ன நேம்ஸ் எல்லாம் ஸ்டெல்லாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் அப்படிலாம் யூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேட்ஸை மென்ஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி சில நுணுக்கமான இடங்களுக்கு இந்த மாதிரி சின்ன நேம்ஸ் போதும். அதாவது பார்த்த உடனே புரியணும். அதுதான் வேரியபிள் நேமுக்கு அழகு. செகண்ட் பாயிண்ட், நம்முடைய கேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேரியபிள் நேம்ஸ்க்கும் லோவர் கேஸ் தான் கொடுத்துருக்கேன். இங்கே மூவி நேம் அப்படின்னு எல்லாத்தையும் கேபிட்டலாகவும் கொடுக்கல, அதே நேரத்தில் இங்கே டைட்டில் கேஸ் யூஸ் பண்ணல. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக இருக்கிறது, இந்த மாதிரியும் நான் போடலை. ஸோ இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஹேபிட். ஸோ வேரியபிள்ஸ் நேம் பண்ணும்போது முடிஞ்ச அளவு நாம் லோவர் கேஸை யூஸ் பண்ண பழகிக்குவோம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 வார்த்தை இருக்கும்போது ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணப்படுது. ஸோ மூவி நேம் அப்படிங்கிறத ஒரே எழுத்தாக நம்ம போட்டால் நமக்கு அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ எங்கே பிரியுதுங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால 2 நேம்ஸ் இல்லை மல்டிபிள் நேம்ஸ் யூஸ் பண்ணும்போது மூவி நேம், மை ஐடி அப்படிங்கிறது இந்த அண்டர்ஸ்கோர் மூலமாக பிரித்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்படி மென்ஷன் பண்ணும்போது படிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம படிச்சிடலாம். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காது. ஸோ சில பேர் கேட்பீங்க கேப் விட்டு எழுதலாமே அப்படின்ட்டு. கேப் விட்டு எழுதுறதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம அந்த அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். ஸோ 4வது விஷயம் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஸ்பேசிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அழகாக ஒரு ஸ்பேசிங் இருக்குது. இதை முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். PEP 8 அப்படிங்கிறத பைத்தான் ஃபார்மேட்டிங் அந்த கோடை எவ்வளோ அழகாக எழுதுறது அப்படிங்கிறத ரூட்ஸு புக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் எழுதுகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சில புது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்படி சேர்த்து எழுதுவாங்க. இதை கன்சிடர்ட் அக்லி கோட். அதாவது இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ் படி இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எழுதும்போது அவ்வளோ கிளியராக இருக்காது. ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்க்கும்போது அவர் பிகினர் அப்படிங்கிறது தெரியும். ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம அழகாக செய்ய ட்ரை பண்ணுறோம். அதுதான் முக்கியம். அதே தான் ப்ரோக்ராமிங்லேயும். ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக ஹேபிட்டாக ஆக்கிக்கணும். ஸ்பேஸ் விட்டு எழுதுறது. ஒருவேளை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா, நம்ம இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் முன்னாடி ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே கண்ட்ரோல் சேவ் அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ரீஃபார்மேட் ஆகிடுது. இது PEP 8 பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி ரீஃபார்மேட் பண்ணுது. ஆனால் நம்ம இது போன்ற அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம ஒரு நல்ல ப்ரோக்ராமர் ஆகணும்னா இது போன்ற நல்ல ஹேபிட்ஸை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்கணும். அதுக்கு இந்த டூல்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்பப்போ நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணும். அதுக்காண்டி மட்டுமே யூஸ் பண்ணணும். அதில் ஓவர் ரிலையண்ட்டாக இருக்கக்கூடாது. அதை தான் நான் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ வேரியபிள் நேம்ஸை பற்றி இன்டெப்த்தாக பார்த்தோம். எவ்வளவு அழகாக நம்ம கோடெல்லாம் ரைட் பண்ணுறோம்
அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஏன்னா வெறும் வந்து கோட் கான்செப்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இது போன்ற சில நுணுக்கங்களும் வேலை போன்ற விஷயங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.